ஆல்ரெடி அவர் பிஜேபியில் தான் இருக்காரு. இல்லை, அவர் பிஜேபி குரலாக சொல்லலை. அவர் வந்து என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் பேசுகிறதா நான் நினைக்கிறேன். எடப்பாடி வந்து எடுப்பார் கைப்புள்ள மாதிரி ஆகிட்டார். மீதி இருக்கிறதுல தானே இந்த மாதிரி காலேஜுக்கு யூஸ் பண்ணுறாங்க. கல்விக்காக செலவிடுறது தான் கரெக்டாக இருக்கும். இது ஒரு முற்போக்கான ஒரு தமிழகத்தில் இந்த வார்த்தையை அவர் சொல்கிறது ரொம்ப உண்மையாக கண்டிக்கிறோம். அது நம்மளோட மனநிலையை பொறுத்து இருக்குது சார். வணக்கம்க்கா. வணக்கம் சார். உங்கள் பேர்? யுவராணி. முருகேசன். பார்த்திபன். அசோக். அகமது இப்ராஹிம். இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு ரோட் ஷோ போயிருக்காரு, ஒரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக போகிறாரு. இப்போ அதில் ஒரு கருத்து என்ன சொல்லியிருக்காருன்னா, கோவிலுக்கு வர டொனேஷன்லாம் வந்து கல்லூரிகள் கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அது எப்படி அவங்க யூஸ் பண்ணலாம்? அது கோவிலுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணணும், கோவில் பராமரிப்புக்கு யூஸ் பண்ணணும். அது வந்து கல்லூரிகளுக்கு யூஸ் பண்ணக்கூடாது சொல்கிறாரு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது சரியா தவறா உங்கள் ஒப்பீனியன்? இல்லை சார், அவங்க வந்து ஏற்கனவே இந்த அறிக்கை அவங்க கொடுத்துருக்காங்கல்ல, கல்லூரிக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு தெரில. ஆனால் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஏன்னா எஜுகேஷனுங்கிறது எல்லா மக்களுக்கும் போய் சேர்றது தான். அதனால் இப்போ பிள்ளைங்க வந்து எவ்வளவோ பேர் படிக்காமல் வீட்டில் இருக்கிறாங்க. அப்போ அதை யூஸ் பண்ணால் நிச்சயமாக அதுலேயும் ஒரு இருக்கும், கண்டிப்பாக ஒரு நல்லது இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம் சார். இது வந்து நல்ல விஷயந்தான். என்ன ரீசன்னாக்க, அது வந்து படிப்பு சம்மந்தமாக தானே யூஸ் பண்ணுறாங்க, மற்றதுக்கு எதுக்கும் யூஸ் பண்ணலை. படிப்பு சம்மந்தமாக குழந்தைங்களோட வளர்ச்சிக்கு உதவுற மாதிரி தான் பண்ணுறாங்க. அது வந்து நல்ல விஷயந்தான். கோயிலுக்கு பண்ணுறது போக மீதி தான் பண்ணுறாங்க. அது கோயிலுக்கு நல்லது எல்லாமே செய்கிறாங்க, கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க, கோயிலுக்கு தேவையானதெல்லாம் பண்ணுறாங்க. மீதி இருக்கிறதுல தானே இந்த மாதிரி காலேஜுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அது குழந்தைங்களுக்கு யூஸ் தானே. அதனால நல்ல விஷயந்தான். இது நல்லதே, அது பண்ணலாம். அது இல்லை, இது நல்ல விஷயம்தான். கோயிலோட அதில் வர வருமானம் எடுத்து பள்ளி கல்லூரிங்கிறதுக்கு அதை ஏற்றுக்கிற விஷயம்தான். அது வந்து நம்ம வந்து எதிர்ப்பு சொல்லக்கூடாது. அது சரியாக தவறாக நம்மளால் சொல்ல முடியாது. என்னோட இதில் நான் சொல்கிறேனே, ஓகேவா? ஏன்னா இப்போ வந்து அந்த தொகையை வச்சு அவங்க கல்விக்கு செலவுப்படுத்துகிறாங்கன்னா அது நல்லது தான். என்ன கேட்டால், ஏன்னா கல்வியை பெருக்கினாலே எல்லாமே வந்து இதாகிடும். அதனால் வந்து அது கல்விக்காக செலவிடுறது தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா கோவிலுக்கு எடுத்துக்கிட்டோம், பாதி செலவு பண்ணிட்டு பாதி கல்விக்குன்னு கொடுத்தா நல்லா தான் இருக்கும். ஏன்னா கல்வி மேம்பட தான் எல்லா பொருளாதாரம் ஃபுல்லாகவே மேம்படும் எல்லாருக்குமே. இது ஒரு முற்போக்கான ஒரு தமிழகத்தில் இந்த வார்த்தையை அவர் சொல்கிறது ரொம்ப உண்மையாக கண்டிக்கிறோம். அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அவர் கல்விக்கு செலவு பண்ணுற இப்போ அதாவது இப்போ ரொம்ப பிச்சை எடுத்தால் பிள்ளைய வைக்கக்கூடிய குடும்பங்கள் இருக்குது. அப்போனா என்ன அர்த்தம்? பிச்சை எடுக்கக்கூடாது. ஆனால் கல்வி எப்படியே பிள்ளைய படிக்கவே நினைக்கிறாங்க. கோயில் நிதியிலேருந்து கல்லூரிகளோ ஸ்கூலோ இல்லை மாணவர்களுக்கு பயிற்சியோ அது கொடுக்கும்போது கண்டிப்பாக அது வரவேற்கத்தக்கது. அதில் வந்து எந்த தவறும் இல்லை, நாங்கள் நினைக்கல. அப்படி சொல்கிறத வச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஏடிஎம்கே முழுமையாக ஒரு பிஜேபிக்கு கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்க. இப்போ உதயநிதி கூட இப்போ இன்றைக்கி கொடுத்த ஒரு இதில் வந்து முழுமையாக பிஜேபியாக மாறிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? இப்போ ஏடிஎம்கே பிஜேபி கூட கூட்டணியில் இருக்காங்கல்ல, கம்ப்ளீட்டாக அமித்ஷா வந்து ஏடிஎம்கே அதாவது பிஜேபி கண்ட்ரோல் பண்ணுதா? இது ஒரு நல்ல விஷயமா தமிழ்நாட்டுக்கு? ஏன்னா ஏடிஎம்கே ஒரு 50 வருஷம் ஒரு நல்ல ஒரு கட்சியாக இங்கே இருந்திருக்கு. அப்படிங்கிற அந்த கட்சியை வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறாங்களே பிஜேபி. இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இது நல்ல விஷயமா பார்க்குறீங்களா? தமிழ்நாட்டுக்கு நல்ல விஷயம் பார்க்குறீங்களா, இல்லை ஒரு கெட்ட விஷயமா பார்க்குறீங்களா? எப்படி பார்க்குறீங்க? அது நம்மளோட மனநிலையை பொறுத்து இருக்குது சார். ஏன்னா நம்ம வந்து நல்லதாக எடுத்துக்கிட்டோம், அவங்க அதில் நல்லது இருந்தால் கண்டிப்பாக அவங்க கூட்டணி வைக்கலாம் மக்களுக்கு. ஏன்னா எல்லா கட்சியுமே வந்து மக்களுக்கு செய்கிறோம் அப்படிங்கிறதா சொல்கிறாங்க. அப்படி மக்களுக்கு வந்து அதில் நல்லதாக இருந்தால் அது அவங்களோட கருத்து சார். அது ஆல்ரெடி அவர் பிஜேபியில் தான் இருக்கார். பின்னாடி தான் அவர் இது ஏடிஎம்கேங்கிற பேரில் தான் இருக்கார். வந்து பிஜேபி தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு. பிஜேபியோட சப்போர்ட் தான் அவர் இது பண்ணிகிட்ருக்காரு. அதனால் பிஜேபியோட பி டீமும் அவர். இப்போ ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி கிடையாது, பிஜேபிக்குள்ளே தான் ஏடிஎம்கே வந்திருக்கா? கண்டிப்பாக அதான் பிரதர். அதை பற்றி தெரியல ப்ரோ. அது நமக்கு தெரியாதுண்ணே. 2 பேரும் எப்படி இது பண்ணுறாங்க நமக்கு தெரியாது. மற்றபடி நான் அதான் சொல்கிறேன்ல, அந்த செல்வத்தை வந்து இதுக்கு கல்விக்கு பயன்படுத்துகிறது நல்லது தான். பாதி கோயிலுக்கும் பாதி கல்விக்கும் பயன்படுத்தினா நல்லா தான் இருக்கும். அதுக்காக ஃபுல்லுமே கோயிலுக்கே பயன்படுத்த முடியாது. இல்லை, அவர் பிஜேபி குரலாக சொல்லலை. அவர் வந்து என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் பேசுகிறதா நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு தலைவராக இருக்கிறவர் பேசும்போது தன்னுடைய கட்சியில் என்ன கொள்கைன்னு நினச்சி அதை கரெக்டாக பேசணும். அதை பேசாமல் அவர் பாட்டுக்கு வாயில் வந்ததெல்லாம் பேசுகிறது அது கட்சிக்கு தான் பின்னடைவாக இருக்கும், மிகப்பெரிய பின்னடைவாக இருக்கும். அப்போ பிஜேபியோட குரலாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கல? அப்போ இல்லை, கிடையாது, கண்டிப்பாக கிடையாது குரலாக இருக்கும். ஏன்னா ஆனால் அவர் சொன்னது ஏதோ புலவாக சொல்லிட்டார். அவர் ஏதோ திமுக அரசை குற்றச்சாட்டுன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு இது சரியான உதாரணம் இல்லை. இந்த இதை இல்லாமல் வேறு விஷயம் எடுத்துருக்கலாம் அவர். பிஜேபி கண்ட்ரோலில் இருக்குன்னு நிறைய பேர் பேசிக்கிறாங்கல்ல. இப்போ அமித்ஷா வந்து
ஏடிஎம்கே கண்ட்ரோல் வச்சிருக்காரு. ப்ரெஸ் மீட்டில் கூட எடப்பாடி பழனிசாமி அமைதியாக இருக்காரு. இப்போ முழுவதுமே வந்து அமித்ஷா தான் வந்து ப்ரெஸ் அட்ரஸ் பண்ணுறாரு. இவர் ஒரு பொம்மையாக உட்கார வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைக்கிறாங்களே, நீங்கள் அதை சொல்லுங்க. அது விமர்சனம் சரியானது தான். எடப்பாடி வந்து எடுப்பார் கைப்புள்ள மாதிரி ஆயிட்டார். அவருடைய அந்த அதிமுக மிகப்பெரிய ஆளுமையான கட்சி. அதுக்கேற்ற மாதிரி அவர் ஒரு அதில் 50% கூட அவர் செயல்படல. அதனால் அது கொஞ்சம் கஷ்டம்தான். அவருடைய எதிர்காலம் வந்து நமக்கு அதிமுக ரொம்ப கஷ்டமாக இருக்குது.